தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து அடுத்த ஆண்டு முதல் நிரந்தரமாக விலக்கு கிடைக்குமா என பலரும் விவாதித்து வரும் நிலையில் அரசு பள்ளி மாணவர்களை நீட் தேர்வுக்கு தயாராக தொடங்கிவிட்டது நெல்லை மாவட்ட நிர்வாகம். மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் தொடங்கப்பட்டுள்ள அந்த சிறப்பு பயிற்சி வகுப்பு குறித்து விரிவாக பார்க்கலாம். நெல்லை டவுனில் அமைந்துள்ள இந்த கல்லணை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி புதிய முயற்சியால் அனைத்து பள்ளிகளில் இருந்தும் தனித்து நிற்கிறது. 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவிகளுக்கு நீட் தேர்வை எதிர்கொள்ள இலவச பயிற்சி வழங்க இந்த பள்ளி நிர்வாகம் எடுத்த முயற்சியால் மாவட்டம் முழுவதும் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் பயன்பெற்று வருகிறார்கள். இதன்படி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரின் திட்டமிடுதலோடு ஆசிரியர்களின் ஒத்துழைப்பால் தற்பொழுது நெல்லையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச நீட் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளன. இந்த நீட் எக்ஸாமுக்கு வசதி படைத்த மாணவர்கள் தான் அதை போய் பயிற்சி பெறுற மாதிரி சூழ்நிலை இருந்தது. இப்போ நம்ம மாவட்டத்தில் முதன்மை கல்வி அலுவலர்களுடைய ஒரு சிறப்பான ஏற்பாட்டின்படி இலவசமாக அனைத்து அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய சிறந்த மாணவர்கள் எல்லாத்தையும் அசம்பிளாகி ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீட்டுக்கான இலவச பயிற்சி வகுப்புகளை கொடுக்குறாங்க. கிராமப்புற மாணவிகள் பங்கு பெற்று சிறப்பாக பயன்பெற்று வருகிறார்கள். நிறைய மாணவிகள் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே 160க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் இது பண்ணியிருக்காங்க. எல்லா மாணவிகளும் ரொம்ப ஆர்வத்தோடு கற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தது. ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே அவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த நீட் எக்ஸாம் பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் நல்ல ஆர்வமாக இருக்காங்க. அரசு பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியரில் திறமையானவர்கள் தேர்வு செய்யப்பட்டு வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் தனியார் கல்லூரிகளில் இலவச பயிற்சி நடத்தப்படுகிறது. அனைத்து பாடங்களிலும் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பாடம் நடத்தி அவர்களோடு கலந்துரையாடி தேர்வுக்கு தயார்படுத்துகின்றனர். ஆங்கில மொழியில் உள்ள பாடங்கள் தமிழில் மொழிமாற்றம் செய்யப்பட்டும் கற்பிக்கப்படுகிறது. இலவசமாக சொல்லி தராங்க. யாருக்குன்னா அரசு பள்ளி மற்றும் கிராமப்புற பள்ளிகள் அங்கேருந்து வரவங்களுக்கு இலவசமாக கற்றுத்தராங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். அப்புறம் எங்களோட கனவு நாங்கள் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கோம். அரசு பள்ளியில் படிக்கிறதுனால எங்களுக்கு இதெல்லாம் போயிருமோன்னு நினச்சி பயந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்படி ஒரு புதுசாக நீட் கோச்சிங் கொண்டு வந்தனால நாங்களும் டாக்டர் இன்ஜினியர் எல்லாம் ஆகும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரை நீட் எக்ஸாம்ங்கிறது ரொம்ப தெரியாத விஷயமாவே இருந்துச்சு. ஆனால் இப்போ சிஓ மூலமாக இந்த நீட் எக்ஸாமுக்கு தனியாக கோச்சிங் கொடுக்காங்க, அதுவும் ஃப்ரீயாக கொடுக்காங்க. அதனால் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்களை பொறுத்தவரை இந்த நீட் எக்ஸாம்லாம் என்னன்னே தெரியாது, அப்புறம் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அவங்க ஃப்ரீயாக கோச்சிங் கொடுக்காங்க. இது மூலமாக கண்டிப்பாக எங்களால் டாக்டர்ஸ் ஆக முடியும். நீட் போன்ற தேர்வுகள் ஆங்கில வழியில் கல்வி பயின்றவர்களாலும் வசதி படைத்த மாணவர்களால் மட்டுமே எதிர்கொள்ள முடியும் என்ற நிலையை மாற்றி அரசு பள்ளியில் தமிழ் வழியில் பயிலும் மாணவர்களும் இத்தகைய தேர்வுகளில் வெற்றி பெற முடியும் என்பதனை நிரூபிக்க நெல்லை மாவட்ட கல்வித்துறை எடுத்துள்ள முயற்சி அனைத்து மாவட்டங்களுக்கும் முன்னுதாரணமாக இருக்கிறது. தனியார் பள்ளிகளில் ஆங்கில வழி கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்த பொது நுழைவுத் தேர்வு பயிற்சி என்பது தற்பொழுது அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர்களால் இலவசமாக வழங்கப்படும் பயிற்சி மருத்துவ படிப்பை கிராமப்புற மாணவர்களுக்கும் கொண்டு செல்லும் முயற்சி என்கின்றனர் ஆசிரியர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் நெல்லையிலிருந்து நாகராஜன்.